சரி, இது உதயநிதி வந்து ஒரு போஸ்ட் போட்டாரு, அதை ரீபோஸ்ட் பண்ணாருன்னு சொன்னாங்க இல்லையா? அதை யாரும் எடுத்து ஏஐ எல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அது அவரு பண்ணிருக்காரு. சரியா? அவர்கிட்ட போய் நீங்க பண்ணீங்களான்னு முதல்ல அவர் பண்ணும்போது இவர் பார்த்தாரா? இல்ல பார்த்தமே. அப்ப நான் த்ரிஷா உள்ள போந்தேன் பார்த்தேன். ஏப்பா இல்ல ஆதாரத்தோட ஒரு நிமிஷம் த்ரிஷா உள்ள போந்தே நான் பார்த்தேன். ஆதாரத்தோட நாங்க எடுத்து போடுறோம். அவரோட ரீபோஸ்ட் அவரோட அபிஷியல் பேஜ்ல நாங்க எடுத்து போடுறோம். நீ உள்ள போகும்போது வீடியோ புடிச்சு போனியா? இல்ல வெள போட போனியா? எந்த ஆதாரத்தோட போறீங்க? எங்களுக்கு சோர்ஸ் சொல்லுச்சு. உனக்கு உதயநிதி போட்டாரு. உதயநிதி போட்ட தளபதியோட கேரவானுக்குள்ள த்ரிஷா இருந்ததாக இவங்க சொல்றாங்க இல்லையா? நீ பாத்தியா? இவர் உதயநிதி போஸ்ட் போட்டதை இவர் பார்த்தாரா? உதயநிதி ரீபோஸ்ட் பண்ணதை எடுத்து ஒரு வீடியோ விளக்கமா போட்டு எடுத்து யாரு ஃபேக்கா? அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்கள பத்தி யாரா சொன்னாங்கன்னு வெச்சுக்கோங்க, ஒரு ஏஐ இவங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இவங்களோட பாலிய நண்பர்கள் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க போட்ட வீடியோல தளபதி விஜய் அவர்கள் முத்துராமலிங்க தேவருக்கு ஒரு மாலை ஒண்ணு போட்ட மாதிரி அந்த மாலை ஏஐன்னு மாத்துறவங்க இவங்க. சரி, அந்த மாலை போடும்போது இல்ல எல்லாத்தையும் ஏஐன்னு மாத்திடுறாங்க. இல்ல பெத்ராஜா தான் திரிஷாவா பெத்ராஜா அது மட்டும் அண்ணே நல்ல டிஆர்பி வாங்குறேன்னு நீ திரிஷாவா பெத்ராஜான்ட்டு அந்த மாதிரி இழுக்க யாரும் கூடாதுன்னு தான் சொல்றாங்க. இல்லையா? அரசியலா பேசு நீ கருத்தியலா வை. சரியா? இல்ல நம்பர் 1ங்க. இல்ல தெளிவா பேசிக்கலாங்க. நம்பர் 1 ஏங்க நம்பர் 1 சரிங்க. அவர் வந்து டிஎம்கே பத்தி பேசுறாரு, நாங்க விஜய் பத்தி பேசுறோம். ஓகே, டார்கெட் க்ளோஸ். நான் இவரை பத்தி ஒரு ஆளா கூட இது வரைக்கும் மச்சதில்ல. இது வரைக்கும் உன்னை பத்தி ஒரு வீடியோ போட்டேன்னா நீ பெரிய ஆளுன்னு அர்த்தம் கிடையாது. போடு என்னை பத்தி வீடியோ போடு. பேச முடியா? நானாயா கண்ணாடி போட்டு நானாயா கண்ணாடி போட்டு நான் பேசுறேன். கண்ணு கலங்க கூடாது. என் பிராண்ட் பேசலாம். உன் சட்ட தலையில வைக்கிற மாதிரி கண்ணுல வந்து இது ஒரிஜினாலிட்டி. சரியா? இவங்க மாதிரி தோப்பா நான் உங்க தலைவர் மாதிரி தோப்பா போட்டுலாம் சுத்தல. அப்ப நான் கேப்பா போட்டுங்கறேன். இரு நான் கேப்பா போட்டுங்கறேன். கண்ணாடி சொல்லு. இங்க பாருங்க. கேட்டு சொல்லு. யாருக்கு தெரியும்? அப்ப தெரியும். பாத்துக்கோ, அழுறனா பாத்துக்கோ. ஐயோ இல்ல முடிங்க. சரி கேளு. இல்ல பாரு நாயா முடியும். ஐயோ இதாயா நானே. இதாயா பிராண்ட். இப்ப வந்து நாயா முடியும். நான் சொல்றேன். ஏங்க நான் ஒன்னு சொல்றேங்க. திருப்பி இந்த கதைக்கே வரேன். சமூக வலைத்தளத்தில் விமர்சனம் செய்வது தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கணும். அரசியல் தலைவர்களை பேசிக்கோங்க. இப்போ சமூக வலைத்தளம் எப்படி ஆயிடுதுன்னா இண்டிவிஜுவல் அட்டாக் போயிடுறாங்க. இவர் வந்து ஒரு பொண்ணை பற்றி பேசியிருக்காரு, அந்த பொண்ணு இவரை பற்றி அசிங்கமாக பேசுது. இது வந்து தேவையில்லாது தானே. தலைவர்களை விமர்சனம் பண்ணிக்கோங்க. அதுங்க தலைவர்கள் கண்டு கூட மாட்டாங்க.